கரெக்டாக 12 மணிக்கு கோயில் அடிவாரத்துக்கு ரீச் ஆனேன். மேலே ஏறிட்டுருக்கோம். எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை. பயங்கரமாக மூச்சு வாங்குது. சாமிக்கு கொஞ்சம் பூ வாங்கியிருக்கோம். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் குடிக்கிறதுக்கு. என்ன அதான் கோயிலில் வேலை நடக்குதா? படியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா? சரி சரி. இதெல்லாம் நீ அப்படியே சைடில் கட்டிடுவாங்க. ஆமாம் வருவாங்க. சரிங்க அத்தா. மணி 12:30 போகுது. 1 மணிக்கு திரை போட்டுருவாங்க. 1 மணிக்குள்ளே மலை ஏறி முடிக்கிறது சிரமம். பார்ப்போம். லேசாக மழை தூர்னா நல்லா தான் இருக்கும். பாதி மலையை தாண்டி விநாயகரை கும்பிட்டு மலை ஏறிட்டுருக்கோம். ஆல்ரெடி கொண்டு வந்த தண்ணியில் முக்கால்வாசி முடிஞ்சதுங்க. ரெகுலராக மார்னிங் எழுந்திரிச்சு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணு, கொஞ்சமாச்சு ஜிம்முக்கு வா, ஜிம்முக்கு வழினா பரவாயில்ல வீட்லையாவது ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேளுங்க. ஃபைனலாக மணி 1 கிட்ட ஆக போகுது. நைஸ். ஊதிமலையில் கிணறு இருக்குங்க. இதோ இந்த கிணறு எல்லோரும் பார்த்துருக்கீங்களா, நோட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னாச்சு? அரோகரா. உதிமலை ஆண்டவா அரோகரா. மங்கீஸ் எல்லாம் சேட்டை பண்ணிட்டு உபகரணம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு மலை ஏறினாங்க.
நீ திரை போட்டாங்க. நீ மறுபடி பார்த்தீங்கன்னா 1008 மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவாங்க. டைம் ஆகும் அதுக்கு. ஈவினிங் 4 ஆயிரும். நம்ம அவ்வளோதானுங்க. நம்ம கிளம்பலாம். தீர்த்தம் வச்சாச்சு. நம்ம மழை ஏறும்போது வழியில் வந்து கிளம்பியாச்சுங்க. தீர்த்தம், சுவாமி தீர்த்தம், எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கியாச்சு. கீழே இறங்குறது ஈஸி தாங்க. நம்ம விநாயகர் கும்பிட்டு வரும்போது 2 பசங்க ஒத்த காலில் மேலே வந்தாங்க இல்லைங்க. அவங்க இப்போ தான் மலையோட உச்சி ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம கரெக்டாக 1 மணி நேரங்க மேலே ஏறிட்டோம். திரை போட்டு நீ 1008 மந்திரம் சொல்கிற வரைக்கும் இருக்க முடியாதுங்க. வேலைகள் இருக்கிறதுனால நம்ம அப்படியே இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே ஒரு 2:30 மணிக்கு இறங்கிடலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour to அதான் ஆகும். சீக்கிரம் இறங்கிடலாம். டைம் 2:15 ஆச்சுங்க. கீழே வந்து பேக் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் மந்த் எண்டில் வரலாம். ரெடி ஆயிடுச்சு, லாக் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், கிளம்பலாம். மேலே ஏர்டெலுக்கு சுத்தமாக சிக்னலே இல்லைங்க. ஓகே, சூப்பர். ஆனால் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்தாங்க. ஒரு பாட்டி நான் ஏறிட்டு இருந்தாங்க. பாவம், அவங்களால ரொம்ப முடியல. ஸ்டிக் வச்சு தான் ஏறினாங்க, ஆனால் ஏறவே முடியல. ஆனால் அந்த 2 பசங்க தாங்க, வேண்டுதலும் இல்லை, ஆனால் ஜாலியாக இப்படி போகிறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்க மலை ஏறி வர்றதுக்கு. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப டஃப் தான். ஒத்த காலில் நோண்டியே மலை ஃபுல்லாக ஏறி இருக்காங்க. வேண்டுதல்ல வெளியில் சொன்னால் பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. மேபி மிரரில் மலை தெரியுதா? எனக்கு தெரியுது, உங்களுக்கு? ஓகே, சரிங்க, கிளம்பலாம். ஓதிமலை ஆண்டவருக்கு அரோகரம். ஓகே கைஸ், நீ வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணேன்னா அப்புறம் விளாக் எடுக்கிறேன். இது மாதிரி நேச்சராக ஒரு தோட்டம் ஒன்று வாங்கி விவசாயம் பண்ணணும்னு ஆசை தாங்க. ஒரு இயற்கையான ஒரு வீடு. இப்போ நம்ம இருக்கிற வீடெல்லாம் சிமெண்ட்டு ஸ்டீல் யூஸ் பண்ணி கட்டினது. சிமெண்ட்டு ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணாமல்
நேச்சுரலாக கட்டியிருப்பாங்களேங்க அந்த பழைய டைப். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு கூட இருக்கு. காரைக்குடி ஸ்டைலு, கேரளா ஸ்டைலு, இந்த மாதிரி வீடு ஒன்று கட்டணும். பார்க்கலாங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். எது நடக்குமோ அது நன்னா நடக்கட்டும். கிளைமேட் சூப்பராக இருக்குப்பா. ஆக்சுவலாக பைக் ட்ரிப்பே வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், இந்த டிசம்பர் வரைக்கும் போனால் நல்லா இருக்கும்னு. மே மாதம்லாம் வெயில் கொளுத்திருங்க. ஏப்ரல், மே, இந்த 2 மந்த்து பாருங்க கைஸ், சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. என்ன ஆனால் நம்மளுக்கு ட்ரிப்பு முடிய போகுது. அவினாசி வந்துட்டோம். இன்னும் திருப்பூர் போனால் முடிஞ்சுதான். அவினாசி லிங்கேஸ்வரர் கோபுரம் வரப்போகுது. ஓம் நம சிவாய. பாட்டி வருது பாரு. அடி அப்பா. பயங்கரமா இருக்கு. Volkswagen. ஆக்சுவலாக Volkswagen பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த Volkswagen வென்டோ, போலோ, ஜெட்டா, இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. என் ஃப்ரெண்டு போலோ வச்சுருக்கான், சூப்பராக இருக்கும். நாங்கள் அதில் நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கோம். எனக்கு விட்டஸ் மேலே தான் ஒரு கண்ணு. வாங்கினா விட்டஸ் ஒன்று வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டேன், வண்டி பழைய வண்டி மாறி இல்லை, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அது போக ஏதோ ஒரு இஷ்யூ வந்தது, அந்த இஷ்யூ சார்ட் அவுட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, சர்வீஸில் இருக்கு அப்படிங்கிறாங்க. நல்ல நல்ல கார்ஸ் எல்லாம் இப்படியே போலோலாம் இருந்திருந்தா இன்னும் நிறைய சேல் ஆகுங்க. போலோலாம் சூப்பர் காரு. ஸ்கூல் முடியிற டைம் பஸ் பாருங்க லைனா வந்துட்டே இருக்கும். நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி பஸ்லலாம் பெருசாக போனது இல்லைங்க. ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்கும்போது ஞாபகம் இருக்கு ஸ்கூல் பஸ்ஸில் போன மாதிரி. அப்புறம் சைக்கிளு, அப்புறம் அப்பா ட்ராப் பண்ணுவாங்க.
மேக்ஸிமம் நடந்து தாங்க ஸ்கூலுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். இங்கே ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்களாட்டா இருக்கு. ஓகே, பெருசாக ஒன்றும் ஆகலை. கீழே விழுந்துட்டாங்க. ஓகேங்க, இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.